செல்லக்குட்டிங்களா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு உங்கள் மூளையை நல்ல வேலை செய்ய வைக்க ஒரு சில ஸ்கிரிப்டை எழுதி கொண்டாந்துன்னுக்கிறேன். ஸோ அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி நல்ல ஸ்பீடாக உங்கள் மூளையை ஒர்க் பண்ண வைங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் எழுந்ததும் ஒரே புத்துணர்ச்சியோட முழு ஸ்பீடில் மூளையை வேலை செய்யணும்னா உன் எண்ணங்களையே சரியோட செட் பண்ணிக்கோ. நீ காலையில் எழுந்ததுமே விசிறி மாதிரி சுழன்று வேலை செய்யணும்னா இன்னும் நிறைய நல்ல முடிவெடுக்கிற பிளான் வை. அதுல நம்பர் 1, கண் விழிக்கும் போதே வெற்றி உன் மனசுல இருக்கணும். காலையில எழுந்ததுமே இன்னைக்கு ஒரு சூப்பர் நாள், நான் முன்னேற போறேன் என்றெல்லாம் நினைச்சா உன் மூளைக்கு வேகம் கிடைக்கும். இன்னைக்கு என்ன செய்ய போறேன், 3 முக்கியமான விஷயங்களை எழுதிக்கோ. அதையெல்லாம் எப்படி முடிப்பேன், கிட்டத்தட்ட ஒரு ரோடு மேப்பை வை. அடுத்த நம்பர் 2, முதல்ல மூளையை ரீஸ்டார்ட் பண்ணு. வீணா மொபைல் பார்க்கறதுக்கு பதிலா நீயே உன்னை ஓட வை. 5-10 நிமிஷம் ஜம்ப், ஸ்ட்ரெச், பிரீத்திங் இதை செய்தா மூளை 30% அதிகமா வேலை செய்யும். நீங்க நினைக்கிற மாதிரி தூங்கிட்டு இழந்த உடனே அசத்த முடியாது. தூக்கம் வெளியே போற வரை உடம்ப மூளை ரெடியாக்கணும். அடுத்து நம்பர் 3, மூளைக்கு தேவையான எரிபொருள் கொடு. காலையில உடனே காபி அல்லது டீ இது போன்ற விஷயங்களை நீ சாப்பிடும் போது மூளை போதை மாதிரி ஆகிடுது. இது ஒரு சிக்கல் ஆகிடுது. சோ நல்ல தண்ணி குடி. அற்புதமான காலை உணவு, புரோட்டீன், நறுமணம், கொஞ்சம் பழங்கள், கடுகு, வேர்க்கடலை, வேர்ச்சப்பழம் மூளைக்கு வேகம் கொடுக்கும். இதெல்லாம். அடுத்து நம்பர் 4, உன் மூளை உன்னை ஏமாத்து போகும். சோ அதை அடக்கணும். நீ ஒரு வேலை தொடங்கும் போது மூளை இன்னைக்கு வேணா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும். சோ அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்க கூடாது. நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதுல செலவு பண்றேன் அப்படின்னு நீ நினைச்சினா ஆனா அது ஒரு 30 நிமிஷமா போய் முடியும். சோ நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. முற்றிலும் வேக பிடிக்கணும்னா டீப் ஒர்க் செய். மொபைலை சைலண்ட்ல போடு. தண்ணி பக்கத்துல வச்சுக்கோ. ஒரு பிளேஸ சூஸ் பண்ணிக்கோ. பொமேட்ரோ அதாவது அமைதியா 25 நிமிஷம் உன் வேலையில கவனத்தை செலுத்தி 5 நிமிஷம் ஓய்வு எடு. இதை முடிக்காம நான் நகர மாட்டேன்னு உன்னோட ஒரு நோக்கத்தை வை. அப்பதான் உன்னால ஒரு டீப் ஒர்க்க செய்ய முடியும். அடுத்து 6, உன் மூளை துருப்பிடிக்காமல் கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும். அப்பதான் நல்ல வேலை செய்யும். நல்ல ஒரு புத்தகம் படி. ஒரு நல்ல மோட்டிவேஷன் கட்டுரைய பாரு. நல்ல சரியோட ஒரு நல்ல மியூசிக்க கேளு. அதுக்கப்புறம் பாரு, உன் மூளை பிரமாதமா வேலை செய்யும். நான் ஒரு ஹீரோ மாதிரி வாழ்றேன்னு சொல்லிக்கிட்டே செய். அப்பதான் உன் மூளை நல்ல கெத்தா வேலை செய்யும். அடுத்து 7, நான் ஒரு விஷயத்த முடிச்சிட்டேன்னு சொல்லு. சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 முக்கியமான விஷயங்களை முடிச்சிட்டேன்னு நினைக்காதுன்னா அந்த நாளையே வீணாக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஒரு சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடு. இன்னைக்கு ஒரு லெவல முடிச்சிட்டேன்னு சொல்லு. அடிக்கடி தயக்கம் வந்தா அதை அடிச்சு தூக்கு, ஓடிடும். அதுவே உன் கோலை உன்னை அழைக்கும். இப்போ உன் மூளையே ஃபுல் ஸ்பீடுல செலுத்து. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். ஓகே, குட் பை.